ஹலோ எவ்ரிவன். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா, பொதுவாவே இந்த ட்வின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் ரேரா பார்க்கறது உண்டு. அதாவது ஒரு 1000 பேர்ல 2000 பேர்ல பார்த்தோம்னா, ஏதாச்சும் 1, 2 பேர் வந்து ஒரு 1, 2 பேர் வந்து நம்ம ட்வின்ஸ் வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் கேரளால பார்த்தோம்னா, ஒரு கிராமமே பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில இருக்கிற பாப்புலேஷன்ல பாதி பாப்புலேஷன் வந்து ட்வின்ஸா இருந்தா, அது வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். ஸோ கேரளால பார்த்தீங்கன்னா, மலப்புரம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொடினி வில்லேஜ்ன்னு வந்து ஒரு 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 கிராமம் இருக்கு. ஸோ அந்த கிராமத்தில பார்த்தீங்கன்னா, தோராயமா ஒரு 2000 பேர் 2000 மக்கள் ஒரு ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த 2000 ஃபேமிலியில 400க்கும் மேற்பட்ட ட்வின்ஸ் வந்து அந்த வில்லேஜில் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாயமோ, மந்திரமோ இல்ல ஒரு ஒரு மேஜிக்கல் அந்த மாரி எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜீன்னாலே அவங்களுக்கு வந்து அந்த மாரி அவங்களுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க வந்து அ அந்த ஜீன்னாலே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க வந்து இந்த மாரி ட்வின்ஸா வந்து பொறக்குறாங்க. ஸோ இந்த இந்த வில்லேஜை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். கொடினி பார்த்தோம்னா அது ஒரு எல்லா கிராமம் மாதிரியும் அதுவும் ஒரு நார்மலான கிராமம் தான். பட்டு நம்ம வெளியிருந்து பார்க்குறக்கு அப்படி தெரியும். உள்ளவே எங்கேயாச்சும் அந்த நம்ம கிராமத்துக்குள்ளே போனோம்னா ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது என்ன ரீசன்னு சயின்டிஸ்ட்னாலே பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக என்ன ரீசன் இதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு கரெக்டாக தெரில. அதாவது அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் இந்த வில்லேஜ் வந்து ட்வின்ஸ் வில்லேஜ்னு தான் சொல்கிறாங்க. அங்கே இப்போ யாராச்சும் அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து வெளியே ஒரு அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் வெளியூர்லேருந்து கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை கூட பார்த்திங்கன்னா ட்வின்ஸாக தான் வந்து பிறக்கிறத சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்காம நிறைய பேருக்கு. ஸோ அதனாலே பார்த்தோம்னா இது வந்து ஜீன்னால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, கடந்த 70 வருஷமாகவே அந்த கிராமத்தில் ட்வின்ஸாக தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க இப்போ வாழ்கிற ஜென்ரேஷனோட முந்தின ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதாவது அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியெல்லாம் வந்து ட்வின்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவும் ட்வின்ஸாக இருந்துக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் ட்வின்ஸாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மித்தோ ரூமர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அங்கே அங்கே வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே பாதி பேர் வந்து ட்வின்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இப்போது குளோபலாக பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து ஒரு ட்வின்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து பர்த் வந்து அந்த ஆவரேஜ் கவுண்ட்டோட அந்த வில்லேஜ் கவுண்ட் பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1000 பேரில் ஒருத்தர் வந்து 1 ஆர் 2 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் வந்து பிறப்பாங்க. பட் இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா 1000 பேர் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு 45லேருந்து 50 பேர் பார்த்திங்கன்னா அங்கே ட்வின்ஸ் பேர் வந்து பிறகுறாங்க. இந்த கிராமத்தில் இவ்வளோ ட்வின்ஸ் இருக்கிறதுனாலே பார்த்தோம்னா உலகத்தில் அதிக ட்வின்ஸ் வந்து வாழ்கிற கிராமம் வந்து ஒரு பிளேஸ் வந்து இந்த வில்லேஜ் தான். இதனாலேயே சயின்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இங்கே நிறையா வேர்ல்டுலேருந்து அதாவது அதர் கண்ட்ரிஸ் சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் சயின்டிஸ்ட் அப்புறம் அமெரிக்கன் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க. எதனால் வந்து எல்லோரும் வந்து ட்வின்ஸாகவே பிறக்குறாங்கன்னு. பட்டு இதனால நிறைய பேருக்கு இப்போ அந்த சயின்டிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அவங்களுக்கு ரீசனே தெரில. ஸோ இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கே எக்ஸாக்டாக என்ன அந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி ட்வின்ஸாக பிறக்குறாங்கன்னு வந்து அவங்களுக்கே தெரில. ஸோ அங்கே என்ன ரீசன் கரெக்டாக தெரியாதப்போ அவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா மேபி அங்கே இருக்கிற வாட்டராக கூட இருக்கலாம். அப்புறம் அங்கே ஏர் அப்புறம் இல்லைன்னா அங்கே இருக்கிற மண் வளம் அதனால கூட அங்கே இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஜெனட்டிக்காக கூட அவங்க அந்த ஜெனட்டிக் ஜீன் டைப்பு அங்கே அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஜீன் டைப் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே கூட அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து ட்வின்ஸாக பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி இது வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே அவங்களுக்கு அங்கே இருக்கிற வில்லேஜ் மக்களுக்கு வந்து ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கெஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எதுவுமே ஒரு ப்ரூவ் பண்ண எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சயின்டிஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வெளியிருந்து பார்க்குற நமக்கு வந்து அது வந்து ஒரு விசித்திரமான வில்லேஜாக இருக்கலாம். இந்த மாதிரி ட்வின்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லைஃப் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஸ்கூலுக்கு போகிறது அப்புறம் அன்றாட வேலையை வந்து பார்க்குறது. ஸோ அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கன்ஃபியூஷனெல்லாம் நடந்திருக்காமா. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸே வந்து நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களாமா. யாருக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க யாருக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்கே டீச்சர்ஸு அப்புறம் அங்கே இருக்கிற பிரின்ஸ்பால் பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்களாமா. ஆனால் அந்த ஸ்கூல்லே பார்த்தோம்னா டீச்சர்ஸே நிறைய பேர் ட்வின்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிளாஸ் ரூம் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ட்வின்ஸ் இருக்கிறதுனால அங்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. யார் இப்போது அந்த ட்வின் பேரில் யார் வின் பண்ணால் யார் அந்த காம்படிஷனில் கலந்துக்கல யார் வின் பண்ணால் யார் வந்து நல்லா படிக்கலன்னு சொல்லி அங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ட்வின்ஸு அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால
அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு அசோசியேஷன் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ட்வின்ஸ் அண்டு கின் அசோசியேஷன். ஸோ இது எதுக்குன்னா அங்கே வாழ்கிற ட்வின்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகத்திலேயே ஒரு ட்வின்ஸுக்குனே தனியாக ஒரு அசோசியேஷன் க்ரியேட் பண்ணது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணது இந்த கிராமத்தில் மட்டும்தான். ஸோ அங்கே இங்கே அந்த கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் கேள்விப்பட்டு நிறைய பேர் வெளியூர்லேருந்து அங்கே நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ்க்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி எப்படி ட்வின்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த கிராமத்தில் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஸோ எல்லோரும் அங்கே பார்த்துட்டு எல்லோரும் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் இந்த இடத்துல மட்டும் ட்வின்ஸ் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த கொஷின் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கும் இருக்கும். பட்டு அது என்ன ரீசன் வந்து சயின்டிஸ்ட்கே தெரியாதப்போ ஸோ கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அங்கே வாழ்கிற மக்கள் வந்து அந்த ட்வின்ஸ் எல்லாம் வந்து அவங்க இது வந்து ஒரு பிளெஸிங்காக தான் பார்க்குறாங்க. பட் நம்ம வெளியே தான் பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் தெரியும். ஸோ இந்த மிஸ்ட்ரி வந்து ஒரு நேச்சுரல் மிஸ்ட்ரி தான். ஸோ இது வந்து ஏன் இந்த மாதிரி வந்து அவங்க ட்வின்ஸாக பிறக்கிறாங்க இது வரைக்குமே தெரியல. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க இது வந்து ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஒரு நேச்சுரலாக க்ரியேட் ஆன ஒரு விஷயம். இது வந்து ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேரளா போனீங்கன்னா இந்த வில்லேஜ் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இது வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த கொடினி வில்லேஜ் வந்து இருக்குது. நம்ம பொதுவாக எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா இந்த ட்வின்ஸை பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். ஸோ ஏன்னா நம்ம நார்மலாகவே ட்வின்ஸ் வந்து எங்கேயுமே நம்ம ரேராக தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா கண்டிப்பாக ட்வின்ஸை பார்த்தோம்னா ஆச்சரியப்படுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வில்லேஜே ஃபுல்லாக ட்வின்ஸாக இருக்காங்கன்னா உண்மையாகவே அது பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ அங்கே வாழ்கிற அங்கே பிறக்கிற குழந்தை மட்டும் பார்த்திங்கன்னா ட்வின்ஸாக பிறக்குதுன்னா அது உண்மையிலே ஒரு அன்சால்வ்டு விஷயம்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டெய்லி நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான திங்ஸ் ஒரு மிஸ்ட்ரியான டீட்டெயில்ஸ் ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சஸான திங்ஸை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆர்வம் இருந்தால் ஸோ மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.